ரஜினிகாந்த் தனக்கென தனி சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்சிருக்காரு. அவரது படங்கள் அசால்ட்டா 100 கோடி ரூபாய் வசூலை பெற்றது. இடையில AR முருகதாஸ் இயக்கத்தில் வெளியான தர்பார், கீர்த்தி சிவா இயக்கத்தில் வெளியான அண்ணாத்த ஆகிய படங்கள் படுதோல்வி அடைந்தது. சூழல் இப்படி இருக்க இளம் இயக்குனரான நெல்சன் திலீப் குமாருடன் கைகோர்த்த ரஜினி கடந்த வருடம் வெளியான ஜெயிலர் திரைப்படம் மெகா ஹிட் ஆச்சு. ஜெயிலர் படத்துல மோகன்லால், சிவராஜ்குமார், ஜாக்கி ஷெரப்னு மல்டி ஸ்டார்கள் இணைந்து நடித்திருந்தாங்க. இந்த திரைப்படம் ரஜினிக்கு மீண்டும் பாக்ஸ் ஆபீஸ்ல மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது. 600 கோடி ரூபாய் வசூல் ஈட்டி பாக்ஸ் ஆபீஸ்ல ஹிட் அடித்தது. வேட்டையன் படத்துல அமிதாப் பச்சன், ஃபகத் பாசில், ராணா டகுபதி என்று மீண்டும் மல்டி ஸ்டார்கள் இணைகிறாங்க. அடுத்ததாக உருவாக உள்ள கூலி படத்திலையும் பாலிவுட் முதல் ஹாலிவுட் வரை பல முன்னணி நடிகர்களை லோகேஷ் இறக்க போறதாக சொல்லப்படுது. கூலி படத்தோட இன்ட்ரோ வீடியோ சமீபத்துல படமாக்கப்பட்ட நிலையில் கூலி படத்தின் படப்பிடிப்பு வரும் மே 15ஆம் தேதி முதல் ஆரம்பமாகும்னு சொல்லப்படுது. ரஜினிகாந்த் ரெஸ்டே இல்லாம வேட்டையன் படத்தை முடித்த கையோட கூலி படத்துல நடிக்க போறதாகவும் இந்த ஆண்டு இறுதிக்குள்ள படப்பிடிப்பை முடித்து விடும்படி சொன்னதாகவும் சொல்லப்படுது. வேட்டையன் படமானது அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆக இருக்கு. இதனால படத்தோட இறுதிக்கட்ட பணிகள் மும்முரமா நடைபெற்று வருது. ரஜினியோட போர்ஷன் முழுவதும் படமாக்கப்பட்டு முட்டதாக சொல்லப்படுது. வேட்டையன் படத்தையும் விடாமுயற்சி படத்தையும் லைகா நிறுவனம் தான் தயாரித்து வருது. வேட்டையன் படத்தோட ஆடியோ விழாவை பிரம்மாண்டமாக நடத்த லைகா திட்டமிட்டிருக்கு. பல வருடங்கள் கழித்து அஜித்திற்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்காம். அஜித் கலந்து கொள்ள வாய்ப்புகள் இருக்காம். அவ்வாறு இல்லாத பட்சத்துல ஷாலினியாவது கலந்து கொள்வாங்கன்னு சொல்லப்படுது. அஜித் வரவில்லைனாலும் அவரோட பெயரை சொன்னாலே மொத்த அரங்கமும் அதிர்ந்து போயிடும். அஜித்தோட மாச அவரோட பெயருக்கே கொடுத்து விடுவாங்க ரசிகர்கள்.